அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பாயிண்ட் வந்து LI1. அதாவது இந்த ஆட்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இந்த விரல்ல இந்த வெளிப்புறம், அதாவது கட்டை விரலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட், இந்த புள்ளிக்கிட்ட இங்க வர்றது, இது வந்து LI1. இந்த LI1ஓட சிறப்பு என்ன, இது வந்து என்னென்ன வேலைலாம் பண்ணுது அப்படின்றத வந்து இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். LI அப்படின்றது வந்து பெருங்குடலை தான் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்றத வந்து எல்லை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? பெருங்குடலோட பணி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு வந்து எல்லாருக்குமே காமனா தெரிஞ்ச விஷயம் வந்து பெருங்குடல் அப்படின்றது வந்து ஒரு மலக்கழிவை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு ஆர்கனா இருக்கு அப்படின்றது. இது மட்டும்தான் அதோட வேலையா அப்படின்னு கேட்டா, இது இன்னும் நிறைய வேலைகளை செய்து அதுல ரொம்ப முக்கியமானது வந்து இது வந்து மலத்தை பிரிச்சு கொடுக்குது அப்படின்றது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல வந்து நீர் தேவையை வந்து பூர்த்தி செய்யறது வந்து இதுதான். அதாவது நமக்கு தேவையான வாட்டரை ஃபுல்லா வந்து உடம்புக்குள்ள, பாடிக்குள்ள வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிட்டு தான் மீதி இருக்கக்கூடிய கழிவை தான் வந்து அது வெளியேற்றுது. இதை வந்து நம்ம நல்லா கவனிக்கலாம். சில நேரத்துல ஸ்டொமக் அப்செட்டா இருக்கக்கூடிய நேரத்துல அதோட பணி சிறப்பா நடக்காததுனால என்ன செய்யும் அப்படின்னா, அந்த நீர் கழிவும் சேர்ந்து வந்து மலத்தோட வந்து வெளியேறும். அப்போ மோஷன் போகும்போது ஒரு சொதப்பான மலமாவோ இந்த மாதிரி போறதை நம்ம பார்க்கலாம். சில டைம்ஸ் வந்து அந்த நீர் பற்றாக்குறையா இருக்கலாம். அப்போ தண்ணியே இல்லாம இருக்கும்போது என்ன ஆகும்னா, மோஷன் வந்து ரொம்ப சிக்கலா போறதையும் வந்து ஃபீல் பண்ண முடியும். இந்த 2 விஷயத்தை வச்சே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம பாடியில வந்து வாட்டர் லெவலை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கு பெருங்குடல் அப்படின்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது வந்து எதுக்கெல்லாம் இந்த பாயிண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து போடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெருங்குடல் அப்படின்றதும் இதுவும் வந்து ஒரு காற்றை கையாளக்கூடிய ஒரு உறுப்பு தான். இது வந்து எந்த காற்றை வந்து அதிகமாக கையாளுது அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற காற்றை வந்து கையாளுது. அதாவது நம்ம உடம்புல வந்து வளர்சிதை மாற்றங்கள் நடக்குது இல்லையா, நம்ம சாப்பிட்ட உணவு வந்து சில தாதுக்கள், அதாவது அது வந்து தசையா மாறணும், எலும்பா மாறணும், கொழுப்பா மாறணும், இப்படி ஒவ்வொரு மாற்றமும் நடக்கணும். அப்படி நடக்கும்போது அதுல இருந்து அந்த வளர்சிதைவான மெட்டாபாலிசம் அப்படின்றது நடக்கும்போது வெளியிடப்படுகிற ஒரு காற்று தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அதுவும் வந்து நம்ம உடம்புல வந்து நிறைய வேலைகளை செய்யுது. இதை வந்து ஏற்கனவே பார்த்தோம், நுரையீரல் வந்து ஆக்சிஜனை வந்து பெரும்பாலும் கையாளுது அப்படின்றப்போ, ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் லேசான காற்று, இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து கொஞ்சம் கனமான காற்றா வந்து இருக்கும். அப்ப கனமான காற்று ஆக்சிஜன் வந்து கடத்தி செல்லும் பார்த்தோம். இப்ப கார்பன் டை ஆக்சைடு இது வந்து ஒரு கனமான காற்று. அப்போ இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கனமான காற்று வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பதிவை ஏற்படுத்தும். அதாவது பதிவு அப்படின்றது வந்து நம்மளுடைய உணர்வுகளை கூட சொல்லலாம். நம்ம உணர்வுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட ஐம்புலன்களும் வந்து நம்மளோட உணர்வா தான் இருக்கு இல்லையா? நம்ம வந்து இந்த விஷயத்த எங்கேயோ ஒருத்தவங்களை பார்த்துருக்கோம், இதை வந்து ஏற்கனவே நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், இது ஏதோ இந்த ஃப்ரூட்டோட சுவை மாதிரி இருக்கு, இல்லைன்னா இந்த விஷயத்த வந்து நான் யார் சொல்லியோ கேட்டிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு என்னன்னா, நம்ம மூளையில வந்து ஒரு ஸ்டோரேஜா, ஒரு பதிவா வந்து பதிவாகி இருக்கணும். இப்ப வந்து நம்ம இதான் அனடாமியா பார்க்கும்போது கூட பெருங்குடலோட அமைப்பும் கிட்டத்தட்ட அந்த மூளையினுடைய வடிவமும் வந்து அந்த பெண்டா வந்து ஒரு மாதிரி கர்வா வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். கிட்டத்தட்ட மூளையினுடைய அனைத்து பதிவுகளும் வந்து உள்ள இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து எது முக்கியமான உறுப்பா இருக்கு அப்படின்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் தான். இது வந்து நமக்குள்ள நீர் கொடுக்குதுன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த நீர் வந்து நமக்கு மினரல்ஸ், விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ் இது எல்லாம் கலந்த ஒரு கலவையான நீரை தான் வந்து நம்ம உடம்புக்குள்ள கொடுக்குது. ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து நம்ம இயங்குறதுக்கு காரணமா இருக்கு. இப்போ இதுதான் வந்து நினைவுகள் அத்தனையும் வந்து ஞாபகம் வச்சிருக்கு அப்படின்னும் போது இதை எந்தெந்த வியாதிக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா, மெயினா வந்து உணர்வற்ற நிலை அப்படிங்கிறது வந்து மயக்க நிலை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மயக்க நிலைனா இது அன்கான்சியஸ் ஸ்டேஜ். ஒருத்தவங்க எந்திரிக்க முடியாம நம்ம தட்ட எந்திரிக்காம இருக்காங்க அப்படிங்கும் போது கூட நீங்க இந்த பாயிண்ட வந்து பிரஸ் பண்ணீங்கன்னாவோ அல்லது இந்த ரிங் வச்சு இப்படி பண்ணீங்கன்னாவோ அவங்க வந்து மயக்க நிலையில இருந்து எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, உணர்வு அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்ப பெரும்பாலும் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பிள்ளைங்க வந்து கிளாஸ்ல இருக்காங்க ஆனா கவனம் இல்லை. ஏன்னா அங்க வந்து
அவங்க பாடி வந்து ப்ரெசண்டா இருக்கும், ஆனா அவங்க மைண்ட் வந்து வேற எங்கேயோ இருக்கும், ஆப்சென்ட்டா இருக்கும். அப்போ அவங்களால அந்த பாடத்தை என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்க, இந்த ஒரு லெசன்ஸ் கவனிக்கணும் அப்படின்னாவே, இல்ல ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த வந்து நம்ம உள்வாங்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஐம்புலன்களும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதாவது சொல்ற விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும், கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்கணும், அதை வந்து சொல்றத நம்ம திரும்பி சொல்லி பார்க்கணும், அது வந்து ஸ்டோரேஜ் ஆகணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து சேர்ந்தது தான் ஒரு டோட்டலா வந்து ஒரு படிப்புன்னு எடுத்துக்கிட்டாவோ இல்ல ஒரு செய்தின்னு எடுத்துக்கிட்டாலோ நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, இதை கூட மறந்துட்டியா அப்படிங்கும்போது அது என்னன்னா அங்க வந்து நம்ம கவனமா கேட்டிருக்க மாட்டோம். இப்பதானே சொன்னேன் உனக்கு கேட்கலையா அப்படிங்கும் போதும் கூட நம்ம அதுல வந்து கவனத்தை செலுத்தி இருக்க மாட்டோம். அந்த கவன சிதறல் அப்படின்றது அதாவது உணர்வு உணர்வு வந்து குறையுது. அந்த இடத்துல வந்து அந்த உணர்வுகளை வந்து நம்ம வந்து மீட்டெடுத்து கொண்டு வரணும். நம்மளோட கவனம் வந்து சிதறாம இருக்கணும். ஒரு விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னாவே ஐம்புலன்கள்ல எங்க ஒரு குறைபாடு இருந்தாலும், அதே மாதிரி தோலுங்கும் போதும் நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் உனக்கு கேட்கலையா, கத்திக்கிட்டே இருக்கேன் கேட்கலையா அப்படின்ட்டு பார்க்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. இல்ல தோல்ல ஏதோ ஒரு அலர்ஜி, அரிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து உணர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை சார்ந்தது. அப்போ இந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன்ல உள்ள இந்த ஏர் பாயிண்ட் அதாவது 1 LI1 அப்படின்ற இந்த ஒரு பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்றது மூலமா குழந்தைகளுடைய மெமரி பவரை கூட நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து கவனமா கேட்கவும் பழகுவாங்க. அந்த விஷயத்துல வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் கூடும். நம்மளுடைய நினைவுல பதிவான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு என்னைக்குமே வந்து மறக்காது. ஏன்னா இப்ப ஒரு ஸ்விம்மிங் எடுத்துக்குவோம், அவங்க வந்து ஏதோ ஒரு சின்ன வயசுல பழகியிருப்பாங்களா இருக்கும். ஆனா அதுக்கடுத்து தடவை இறங்குறப்ப ஒரு 10 வருஷம் கழிச்சு அதுல போய் இறங்கினாங்கன்னாலும் கொஞ்ச நேரம் வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மூளை என்ன பண்ணிரும்னா ரீகலெக்ட் பண்ணிரும், இது எனக்கு தெரியும், இதை இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம மூளையில ஸ்டோரேஜ் ஆயிரும். இன்னொரு விஷயம் வந்து நம்ம அன்றாட போகக்கூடிய ஒரு ரோடுன்னு இருக்கும். அந்த ரோட்ல வந்து நம்ம போய்கிட்டே இருப்போம், இதுதான் பாதை அப்படின்னு. என்னைக்காவது ஒரு நாள் வேற எங்கேயாவது போகணும் அப்படின்னாலும் அந்த எண்ணம் இல்லாம நம்ம பாட்டுக்கு போனோம்னாலும் நம்ம வண்டி என்ன செய்யும் அப்படின்னா நம்ம எந்த ரோட்ல வழக்கமா போவோமோ அந்த அந்த ரோட பார்த்து போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம மூளையில வந்து பதிவான ஒரு விஷயங்கள். ஸோ நம்மளுடைய நினைவுத்திறன் அதிகரிக்கணும் அப்படின்னாலும் இந்த LI1 அப்படின்ற பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதுக்கு மட்டும்தானா இந்த புள்ளி அப்படின்னு கேட்டோம்னா மயக்கத்துக்கு பார்த்திருக்கோம், நினைவுத்திறன் அதாவது ஐம்புலன்களினுடைய குறைபாடுக்கு வந்து நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து போடலாம். மேலும் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கும் போது இப்ப பெருங்குடல்ல வந்து மலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாகுது அப்படின்னா அங்க வந்து என்ன இருக்கும்னா ஒரு நிறைய பாக்டீரியாஸ் வந்து இருக்கும். அந்த பாக்டீரியாஸ் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த இதை மலத்தை வந்து நொதித்தல் அடைய செய்யுது. நொதிச்சு அதாவது அதை வந்து அழுகல் அடைய செஞ்சு அது வெளியேறுது. நம்ம உண்ட உணவுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு எஞ்சி அதை வந்து அழுகல் கழிவா வந்து வெளியேற்றுது. இந்த பாக்டீரியா வந்து பெருங்குடல்ல வந்து நிறைய இருக்கும். அப்போ நமக்கு வந்து இந்த பெருங்குடல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது அந்த பாக்டீரியாஸ் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ்ல போக ஆரம்பிக்கும். ரிவர்ஸ்ல போகுது அப்படின்னா அது அப்படியே ஸ்மால் இன்டெஸ்டைன், ஸ்டமக், அப்புறம் ஃபுட் பைப், மவுத், இப்படி எல்லா இடங்கள்லயும் வந்து அப்படியே வந்து அது ரிவர்ஸ்ல வரும். நிறைய வந்து இந்த வாயில துர்நாற்றம் அடிக்கிறது, தொண்டையில வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது, ரொம்ப வந்து தொண்டை புண்ணு வருது. அப்படிங்கும் போதெல்லாம் அவங்களுக்குலாம் வந்து நம்ம எதை நல்லா கவனிக்கணும் அப்படின்னா லார்ஜ் இன்டெஸ்டைனை வந்து நல்லா கவனிக்கணும். ஏன்னா இந்த பாக்டீரியாஸ் வந்து அதோட எஃபெக்டா கூட இருக்கும். அது வந்து அந்த பாக்டீரியா வந்து இங்க வரைக்கும் வந்துடுறதுனால அது வந்து அடிக்கடி வந்து அவங்களுக்கு வந்து தொண்டையில வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனால நடக்குது. வாய் அப்படின்ற பகுதியும் நமக்கு வந்து ஐம்புலன்ல ஒண்ணுதானே. அப்ப அதுல வெளிப்படுத்துற விஷயமும் வந்து இந்த பெருங்குடலுடைய பாதிப்பா தான் இருக்கும். இப்ப தொண்டை புண் அப்படின்ற விஷயத்துக்கு பார்த்தோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த காற்று வந்து கனமான காற்று அப்படி சொல்லி சொன்னோம். கனமான காற்று அப்படின்றப்போ அது வந்து போயிட்டு அப்படி திரும்பணும், சர்க்குலேட் வந்து ஆகணும், பிளட்ல வந்து நல்லா சர்க்குலேட் ஆகணும். அப்படி சர்க்குலேட் ஆகாம அது எங்கேயாவது தேங்கிருச்சு அப்படின்னா இந்த காற்று வந்து தேங்கும் போது என்ன ஆகும்னா உணர்வற்ற நிலை தான் ஏற்படும். மேக்சிமம் என்ன சொல்லுவாங்கன்னா மதமதப்பா இருக்கு, எனக்கு வந்து இந்த இடத்துல மதமதப்பா இருக்கு அப்படின்னாங்கனாலும் அதற்கு வந்து எதை கவனிக்கணும் அப்படின்னா பெருங்குடல்ல தான் கவனிக்கணும்.
இதை பெரும்பாலும் எங்க உணரலாம் அப்படின்னா கை விரல்கள் நுனிகள்ல இந்த இடம்லாம் காற்று முட்டி நமக்கு வந்து அப்படி திரும்பணும், இங்க முட்டி இப்படி திரும்பணும் அப்படின்றப்போ இந்த இடங்கள்ல வந்து என்ன ஆகும்னா சில நேரத்துல அது வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாம அங்கேயே வந்து ஸ்டோரேஜ் ஆயிரும். அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த நுனிகள் எல்லாம் தேங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கை விரல்கள் நுனிகள்லாம் வந்து அப்படி மதப்பா இருக்கும், மரத்து போகும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த கை விரல்கள் மரத்து போகுது அப்படின்னாலும் நம்ம வந்து எதை கவனிக்கணும் அப்படின்னா மலச்சிக்கல் இல்லாம இருக்கணும். இல்லைன்னா அடிக்கடி மலம் கழித்தல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குனாலும் அதையும் வந்து சரி பண்ணி வச்சுக்கணும். எனக்கு கையில தான் பிரச்சனை, நான் வயிறையே சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாம இந்த பிரச்சனையால தான் இது வருது அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து இன்னொரு பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது மதப்பு வேற என்னென்ன பார்த்துருக்கோம்னா மதப்புக்கு பார்த்துருக்கோம், மயக்க நிலைக்கு பார்த்துருக்கோம், உணர்வுகளுக்கு பார்த்துருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு வந்து பெருங்குடலோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னொரு விஷயம், நம்ம ஏற்கனவே வந்து லங் 11 பார்த்தோம், தென் LI1 பார்த்தோம். இந்த ரெண்டையும் சேர்த்த விஷயமா வந்து இப்படி இருக்கும்போது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சின்முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்முத்ரா இதை வந்து எங்க கவனிக்கலாம் அப்படின்னா கல்வியினுடைய தெய்வம் அப்படின்னு நம்ம வணங்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியினுடைய சிலைகள்ல வந்து நீங்க கோவில் ஆலயங்கள்ல வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சின்முத்ராவோடு தான் அவர் வந்து இருப்பார். இந்த சின்முத்ரா அப்படின்றத எதை குறிக்கும் அப்படின்னா நீங்க வந்து நுரையீரலையும் பெருங்குடலையும் நல்லபடியா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கல்வி ஞானத்தினுடைய அதிபதியான தட்சிணாமூர்த்தியினுடைய அருள், அதாவது அவங்களுக்கு வந்து கல்வி அப்படின்ற செல்வம் வந்து நல்லா வந்து கிடைக்கும். இதை வந்து சயின்ஸோட நம்ம சொல்லும் போது ஒரு இடத்துல வந்து அதாவது பழைய விஷயங்களை தூக்கி போடு, நம்ம வந்து காமனா பேசுவோம் பழைய விஷயங்களை வந்து தூக்கி போடு, அதையே நினைச்சுக்கிட்டே எவ்வளவு நாளைக்கு அதுக்குள்ள உழலுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவோம். அப்போ பழைய இதெல்லாம் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளால புதிய விஷயங்களையும் கொண்டு போக முடியாது. அதே மாதிரிதான் ஒரு மனிதனுக்கு வந்து அன்றாடம் மலம் கழிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து நடக்கணும். மலம் கழித்தல் அப்படின்றது வந்து எப்படின்னா காலை ஒரு முறை மாலை ஒரு முறை அப்படின்னு 2 முறை வந்து மலம் கழியணும். அந்த மாதிரி கழியும் போது அங்க ஒரு எம்டி ஸ்பேஸ் நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ முறையான பசி இருக்கும், முறையா வந்து நம்ம என்ன விஷயங்கள் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியுமோ அந்த விஷயங்களை நம்ம மைண்டும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும். இந்த சின்முத்ரா அப்படின்றது அதுவும் வந்து கல்வி கடவுள் நம்ம சொன்னோம் இல்லையா தட்சிணாமூர்த்தி, அவருடைய அருள் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த தட்சிணாமூர்த்திக்கு வந்து படைக்கக்கூடிய பிரசாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே கொண்டக்கடலை வந்து நமக்கு காமனாவே தெரியும். நிறைய பேருக்கு இதுல வந்து காற்றோட பண்பு அதிகமா இருக்கு. கொண்டக்கடலை சாப்பிட்டேன், எனக்கு வந்து வயிறு வந்து பொறுமிக்கிட்டே இருக்கு, காத்து வந்து வெளியேற கஷ்டப்படுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்மளே கூட அனுபவிச்சிருக்கலாம். ஸோ அதுலயும் வந்து என்ன இருக்கு அப்படின்னா அந்த பிரசாதத்திலையும் கூட அடற்காற்று அப்படிங்கக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து நிறைய இருக்கு. ஸோ நம்ம வந்து பெருங்குடலை சுத்தமா வச்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது. அதுவும் இப்ப வர்ற காலங்கள்ல பிள்ளைங்களுக்கு வந்து நிறையவே வந்து மலச்சிக்கல் இருக்கு. 2 நாளைக்கு ஒருக்க போறாங்க, இல்லைன்னா 3 days ஒன்ஸ் போறாங்க. இதுதான் கரெக்டுன்னு கூட அவங்களுக்கு தெரியல, இது தப்பா ரைட்டானே தெரியல. அவங்களோட வாழ்க்கை முறையில இது இப்படித்தான் நடக்கிறதுனால இதுதான் கரெக்டுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டடீஸ்ல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப நல்லபடியா வருவாங்க. ஸோ இந்த உணவு வகைகள் பார்க்கும்போது நமக்கு இன்னொரு விஷயம் கிடைச்சிருச்சு, பிரசாதமா வந்து நம்ம படைக்கக்கூடிய கொண்டக்கடலை. இதுவும் வந்து குழந்தைகளுக்கு வந்து சுண்டலா வந்து செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுடைய ஐம்புலன்களுக்கு வலுப்படுத்துறதுக்கு அது ஒரு காரணமாகவும் இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.